என்கின்ற ஒரு 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 அதிகார மமதையில் திமுக இருக்கு. நாங்கள் 200 வெல்வோம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டு மக்கள் இழிச்சவாயர்களா? வாக்குறுதிகள் சொன்னீங்க, எந்த வாக்குறுதிகள் நீங்க நிறைவேற்றிருக்கிறீங்க? பொய்யான வாக்குறுதிகள். மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடிக்கிறீங்க. இந்த 4 வருஷத்துல மட்டும் 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்க. 5 லட்சம் கோடி கடனை வாங்கி என்ன பண்ணீங்க? கோபாலபுரம் குடும்பம் வந்து சொகுசா வாழ்றதுக்கு வாங்குனீங்களா? அத்தனை லட்சம் கோடி கடன். தமிழ்நாடு ஊழல் தலைவிரித்து ஆடுது, சாதி பிரச்சனை தலைவிரித்து ஆடுது. விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, மாணவர்கள் போராடுறாங்க, மீனவர்கள் போராடுறாங்க, துப்புரவு தூய்மை பணியாளர்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க. பணி நிரந்தரம் பண்றேன்னு சொன்னீங்களே, ஏன் நிரந்தரம் பண்ணு இப்போ போராடிட்டு இருக்கிறாங்க. அப்போ பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு இடத்துல திமுக இருக்கு. அப்ப அதை வீழ்த்த வேண்டும் என்றால் கரிஸ்மேட்டிக் லீடராக 1967 கரிஸ்மேட்டிக் லீடர் யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணா அவர்கள். 1977 ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் யாருன்னு பாத்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதன் பிறகு 2026 மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் யாருன்னு பாத்தீங்கன்னா எங்க தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள். இந்த 3 எழுத்து மந்திரம் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியிருக்கு. 1967 அண்ணா என்கின்ற 3 எழுத்து, 1977 எம்ஜிஆர் என்கின்ற 3 எழுத்து எப்படி தமிழ்நாட்டில் அரசியலில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியதோ 2026 விஜய் என்கின்ற 3 எழுத்து புரட்சியை ஏற்படுத்த போது